அதுக்கப்புறம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சி விட்டு மறுநாள் காலைல 11 மணிக்கு பெங்களூருக்கு போனேன். இதுதான் நடந்தது. அப்படியே 2-3 மாதம் போச்சு. அப்ப எல்லாம் இவர் எப்படி என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் 4-5 மந்திரிங்க வந்தாங்க என்னை பார்க்க. ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்தாங்க. வந்து எல்லாரும் பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு, அம்மா நீங்கள் சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாற்றிக்கலாம், நீங்கள் ஏன் பெங்களூரில் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதில் செங்கோட்டையன் ரொம்ப கேட்டார். அதை அம்மா இங்கே மாற்றிக்குவோம், நம்ம செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி லெட்ரு கொடுத்து பெங்களூர் ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுத்தா போகிறோம், நம்மளுக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க, அதனால நீங்கள் நம்ம ஊர் ஜெயிலுக்கு வந்துடலான்னாங்க. ஏதோ தெய்வாதீனமாக எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். அப்புறம் பின்னாடி போக போக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு, நம்ம வேண்டான்னு சொன்னது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு. அது போகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொதுக்குழுவே அதுக்கு தானே இருக்கு, நீக்கிறதுக்கு. அதனால என்னன்னா உடனே ஒரு பொதுக்குழுவை கூட்டி என்னை நீக்கிறாங்க. நான் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்ப எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. என்ன நடந்தது அங்க உள்ளார பார்த்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்க இருந்துக்கிட்டு அங்க உள்ளவங்களோட பேசிக்கிட்டு ஆபீசருங்களை எல்லாம் கையில போட்டுக்கிட்டு, நான் உக்காந்தா தப்பு, அங்க நின்னா தப்பு, இப்படிதான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன்.